இது வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் காலேஜ் பசங்களுக்கும் ஓடுற வண்டி, ரூட் வண்டி. இது விழுப்புரத்துலேருந்து மலையனூர் போய் மலையனூர்லேருந்து விழுப்புரம் வந்து போகிற வண்டிங்க. பொதுமக்கள் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காகவும் பள்ளி மாணவர்கள் காலேஜ் மாணவர்கள் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காகவும் இன்றைக்கி வண்டியை தொடர்ந்து ஓட்டின்னு இருக்கோம். எங்கள் டிப்போவில் அனைத்து வண்டி ஓடின்னு இருக்குது, ரூட்டில் ஓடின்னு இருக்குது. எங்களுக்கு வந்து இருக்க வேண்டியதை பரிசீலனை செய்து நாங்களும் பாதிக்காதவாறு எங்கள் குடும்பமும் பாதிக்காத அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையும் செவிசாய்த்து எங்களுக்கும் விரைவில் அறிவிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட மாட்டோம், தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம். அந்த ஆதரவுக்கு நீங்கள் செவிசாய்த்து எங்களுக்கும் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை, ரிட்டையர்மெண்ட் ஆன உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அரியர் தொகை அனைத்தையும் கொடுத்து உதவுமாறு முதலமைச்சர் அவர்களை சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் சிரமம் இருக்கக்கூடாது, பள்ளி மாணவர்கள் சிரமம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து காலேஜ் பிள்ளைங்க இந்த வண்டியில் இந்த டைமில் வர வேண்டிய டைம் அவங்களும் பாதிக்கக்கூடாது. இதுக்காக வந்து நான் டியூட்டியை செய்கிறேன். வேலை நிறுத்தம் என்பது பணியாளர்களுடைய முக்கியமான ஒரு 6 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி முறையாக அரசுக்கு அறிவித்து நிர்வாகத்துக்கும் அறிவித்தோம். ஒரு 4 கோரிக்கை தான் மெயினாக சொன்னோம். பணியில் உள்ளவர்களுக்கு 1/4/2003 பிறகு பணியில் இருந்தவர்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும். மற்றொன்று, ஓய்வு பெற்றவர்களுக்கு 8 ஆண்டுகளாக கொடுக்காத அகவிலைப்படியை வழங்க வேண்டும். இந்த போக்குவரத்து கழகத்தின் நஷ்டத்திற்கு காரணம் தொழிற்சங்கமோ தொழிலாளர்களோ அல்ல. எனவே வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு வழங்குவேன் என்று ஒரு ஜிஓ பிறப்பித்தது. ஆனால் அந்த ஜிஓ வந்து இன்னைக்கு காத்துல பறந்துகிட்டு இருக்கு, என்னன்னே தெரியல. இன்னும் இப்ப நம்மளுடைய ஓய்வு பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு 15,000 ஊதிய ஒப்பந்தம் தொடங்கப்பட வேண்டும். இது 4 மாதம் முடிந்துவிட்டது. இவைகளை எல்லாம் வலியுறுத்தி நாம் அரசிடம் முறையாக நோட்டீஸ் கொடுத்து கேட்கக்குள்ள இந்த அரசாங்கமானது போக்குவரத்து தொழிலாளர்களை கிள்ளுக்கிரையாக நினைக்கின்றது. அதாவது இது ஏன் இங்கே சொல்றேன்னா, மற்ற துறைகளில் இல்லாத ஒரு கொடுமை இந்த போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு அல்லும் பழகமா 30-35 வருஷம் போராடி வெயிலும் மழை பனின்னு பாராம உழைத்த தொழிலாளி ஓய்வு பெறுபவர்களை வெறுங்கையோடு திருப்பி அனுப்புறாங்க. உலகத்திலேயே எந்த ஒரு நிறுவனத்திலும் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் இல்லை. இந்த நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நாங்கள் அறிவிச்சிருக்கோம்.